செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கோட்டை கயப்பாக்கம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த சில வருடங்களாக சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதால் இங்கு பலருக்கு உடல் உபாதைகள் மற்றும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. எனவே கிராம மக்கள் பல்வேறு உதவிகள் செய்து வரும் நடிகர் பாலாவிடம் தங்கள் கிராமத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஒன்றை அமைத்திருமாறு கோரிக்கை ஒன்றை பொதுமக்களின் கையெழுத்துடன் கூடிய மனுவாக கொடுத்தனர். அவர் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட குறுகிய நாட்களில் 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து கிராம மக்களுக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து கொடுத்தார். இந்த நிலையில் அவருக்கு உறுதுணையாக இருந்த அமுதவாணன் ஆகிய இருவரும் இணைந்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தனர். மேலும் இவரின் இந்த செயலுக்கு கிராம மக்கள் அனைவரும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். கண்டிப்பா இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது முடிவே கிடையாது. இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்கு. இன்னும் மக்களுக்கு நிறைய பண்ணணும். நன்றி நன்றி நன்றி. அதாவது காசு சேர்க்கறது நமக்கு மேட்டர் இல்லை. மக்களோட அன்பையும் ஆதரவை தாண்டி அவங்க மனசு சந்தோஷத்தை சேர்த்தாலே நமக்கு போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ என்னையும் ஒரு ஆளாக மதித்து நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள வெள்ளப்பள்ளம் கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் 1 நாட்டிக்கல் மைல் கிழக்கில் பர்மாவை சேர்ந்த சுமார் 10 அடி உயரம், சுமார் 6 அடி நீளம், சுமார் 6 அடி அகலம் உள்ள தெப்பம் ஒன்று மிதந்து வருவதைக் கண்ட வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் அந்த தெப்பத்தை தங்களது படகில் கட்டி இழுத்து வந்து வெள்ளப்பள்ளம் கடற்கரை பகுதியில் வைத்தனர். மேலும் தெப்பத்தில் புத்தர் சிலை ஒன்றும் ஒரு கிண்ணம் ஒன்றும் உள்ளது. கிண்ணத்தில் சாம்பிராணி, மெழுகுவர்த்தி போன்ற பொருட்கள் உள்ளன. இதுகுறித்து விசாரணை செய்ததில் பர்மாவில் வசதி படைத்தவர்கள் தங்கள் குடும்பத்தினரில் யாரேனும் இறக்கும் தருவாயில் அவர்களது அஸ்தியை இவ்வாறு தெப்பம் தயார் செய்து அதில் வைத்து கடலில் அனுப்புவது வழக்கம் என தெரிய வருகிறது. இதற்கிடையில் தெப்பம் கரை ஒதுங்கியதால் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது காரணம் தெரிய வந்ததை அடுத்து மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். 2024 புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விபத்து மற்றும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் ஈரோடு மாவட்ட காவல்துறை சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஈரோடு மாநகர் முழுவதும் 27 இடங்களில் தடுப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு 1000 போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் வாகன ஓட்டிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர். அதன்படி போலீசார் தீவிர ரோந்து பணிகளின் வாயிலாக நேற்று ஒரே நாளில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியவர்களின் 22 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அதிவேகமாகவும் சாகச பயணங்களிலும் விதிமுறை மீறலிலும் ஈடுபட்ட 292 வாகன ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் இசைஞானி இளையராஜா அண்ணாமலையார் கோவிலுக்கு இன்று வருகை தந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தார். அதன் பிறகு கோயில் சார்பில் அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலில் இளையராஜா மண்டியிட்டு வழிபட்டார். பின்னர் ரசிகர்கள் மற்றும் பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கையசைத்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு சென்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வேப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து லாரியில் 3 லட்சம் மதிப்பிலான ஜிப்சமை ஏற்றிக்கொண்டு அரியலூர் டால்மியா சிமெண்ட் கம்பெனி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வாழ்க்கை என்ற கிராமத்தில் செல்லும் பொழுது கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் நோக்கி மற்றொரு லாரி வந்துள்ளது. இதனால் இடது பக்கம் திரும்பிய போது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் சாலை ஓரம் பள்ளம் தோண்டி முறையாக பள்ளம் மூடப்படாமல் இருந்ததால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் ராஜ்குமார் உயிர் தப்பினார். அதே நேரத்தில் லாரியில் ஏற்றி வந்த ஜிப்சம் முழுவதுமாக சாலையில் கொட்டியது. இந்த சம்பவம் குறித்து நன்னிலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பள்ளம் சரிவர மூடப்படாமல் உள்ளதால் தினமும் அப்பகுதியில் விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் செல்லப்பனூர் காட்டுவளவு பகுதியில் வசிக்கும் விவசாயி மல்லீஸ்வரி 6 ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் ஆடுகளை மேய்த்துவிட்டு வீட்டுக்கு அருகே பட்டியில் 6 ஆடுகளை அடைத்துவிட்டு உறங்க சென்று விட்டார்.
வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் பண்ணையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் பாஜக கரூர் பட்டியலணி மாவட்ட துணைத் தலைவர் பொறுப்பில் உள்ளார். இவர் தனது முகநூல் பக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படத்திற்கு பொட்டு வைத்து மாலை அணிவித்து இறந்தது போல் தவறாக சித்தரித்து பதிவிட்டுள்ளார். மேலும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட துணைத் தலைவராக உள்ள தீபக் என்பவரின் புகைப்படத்தையும் இணைத்து தவறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். இந்த புகைப்படங்களை பார்த்த தீபக் மன உளைச்சலுக்கு ஆளாகி முதலமைச்சர் குறித்து தவறான புகைப்படத்தை பதிவிட்ட முருகேசன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவிட்டதற்காக பாஜக நிர்வாகி முருகேசனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரியதாழை மீனவ கிராமத்தில் மழை வெள்ளத்தால் ஏராளமான பகுதிகள் பாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் இன்று பெரியதாழை பகுதியில் கடலில் தூண்டில் வளைவு கூடுதலாக அமைத்து தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மீனவர்கள் தங்கள் பகுதிகளில் 17 மற்றும் 18ஆம் தேதி பெய்த தொடர் மழையால் மின்கம்பங்கள் மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ளது. எனவே மின்கம்பங்களை உடனடியாக மாற்றித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கிடையில் அமைச்சர் ஆய்வு நடத்திய இடத்திற்கு தலைதெறிக்க ஓடிவந்த உடன்குடி மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் கணேசன் மாவட்ட ஆட்சியரிடம் மின்கம்பங்கள் சேதம் குறித்து தாங்கள் செல்போனில் பேசியதாக கூறினார். மேலும் புதிய மின்கம்பங்கள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் அமைச்சரிடம் உறுதியளித்தார். இதனால் பெரியதாழை பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.